வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வரப்போகிற 2026க்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஏ எக்ஸாம்ஸ்லாம் நவம்பரில் வரப்போகுது. ஸோ இந்த வருஷம் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்களும் சரி, அல்லது இந்த வருஷம் கட் ஆஃபில் உள்ளே போகல 1 or 2 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களும் நெக்ஸ்ட் வருஷம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ எல்லாருக்குமே உளவியல் தான் ஸ்கோரிங் பேப்பராக இருக்கும். இப்போ இந்த உளவியலில் சில சம்ஸை பார்த்தாலே நம்ம ஒமிட் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேலண்டர் சம்மாக இருக்கட்டும், கிளாக் சம்மாக இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த வகை கணக்குகள் இருக்குல்ல, அதெல்லாம் ரீட் பண்ணி நமக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும். அதனால் அதை பார்த்தாலே ஒமிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஈஸியான சம்ஸ், அது கூடவே இன்னும் ஷார்ட்கட்ஸான சம்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கலான்னு இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் நவம்பருக்குள்ளே நம்ம ஓரளவு எல்லா டாப்பிக்கையும் முடிக்க முடியும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதனால தான் பாஸ் ஆனவங்களுக்கும் நமக்கான டிஃப்ரென்ஸ். அதாவது சில சம்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அது உங்களுக்குமே தெரியும். பட் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க மாட்டீங்க. எக்ஸாமில் டைம் போயிருமோ, அல்லது இவ்வளோ செஞ்சும் ஆன்சர் வராதா அப்படின்ற பதட்டத்தில் நீங்கள் செய்யாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி ஈஸியான சம்ஸ் என்னெல்லாம், இதெல்லாம் நம்ம கூடவே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சம்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கான டிஃப்ரென்ஸே இந்த மாதிரி மேக்ஸில் ஈஸியான சம்ஸை நம்ம விடுறதுனால தான். இப்போ அதை மாதிரி ஒரு சம்மை பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். நம்ம கேலண்டர் சம்மில் இப்போ ஒரு 4-5 சம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி கேலண்டர் சம்மாக இருக்கட்டும், கிளாக் சம்மாக இருக்கட்டும், தென் மென்சுரேஷன்லேயே நமக்கு பிடிக்காத டாபிக்னால் 3Dன்னு சொல்லுவாங்க. 2D 3D சொல்லுவாங்கள்ல. இப்போ சதுரம் செவ்வகம், அதில் எல்லாருக்குமே இந்த 2D சதுரம் செவ்வகம் அது எல்லாமே எல்லாருக்கும் வந்துடும். பட் அந்த 3Dயில் இருக்க அந்த உருளையாக இருக்கட்டும், கூம்பாக இருக்கட்டும், கனலவாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க. ஆனால் 2Dயை கம்பேர் பண்ணும்போது 3D ரொம்ப ஈஸி. நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, ஃபார்முலா படிக்கணும் 3Dக்கு, உருளையாக இருக்கட்டும், கனலவாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு 3D பக்கமே போக மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஃபார்முலா எவ்வளோ ஈஸியாக நீங்களே க்ரியேட் பண்ணலாம். படத்தை வரைஞ்சி க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில், அது ரொம்ப டெப்த்தாலாம் போகாது, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்லையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சொல்லிக் கொடுத்தேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண டைமில் சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லி கொடுத்ததுலேயே அவங்க கேட்டது இதுதான், 3D இவ்வளோ ஈஸியாக, உருளை கனளவுலாம் இவ்வளோ ஈஸியான சம்ஸா அப்படின்னு அவங்களே கேட்டிருக்காங்க. ஸோ அதை மாதிரியான சம்ஸ்லாம் நம்ம வீடியோவில் நம்ம சேனல் அடுத்தது வீடியோ போடுறேன். இப்போ கேலண்டர் சம்ஸ் பற்றி பார்க்கலாம். கேலண்டர் சம்மில் ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, இன்று திங்கட்கிழமை, இன்றிலிருந்து 61 நாள் கழித்து என்ன கிழமையில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியாக நீங்கள் வாசலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்றைக்கி திங்கட்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க, 61 நாள் கழித்து எத்தனை நாள் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே ஆன்சர் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷினை நீங்கள் 2 தடவை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஓஎம்ஆரில் ஷேட் பண்ண போகிறோம். ஒரு தடவை ஷேட் பண்ணிட்டோன்னா அப்புறம் மாற்ற முடியாது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை கொஷினை ரீட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் கொஷினை ஷோ பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஆன்சர் தான் எழுத போகிறேன். ஸோ கொஷினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர் எழுதும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிவன் எடுத்து எழுதிடுங்க. கிவனில் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஷனில் கிவன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இன்று திங்கட்கிழமை, இன்றது 61 நாளா, ஃபஸ்ட்டு கிவனில் எத்தனை நாள் கொடுத்துருக்காங்கன்னு எழுதுங்க. கிவனில் நமக்கு டோட்டலாக 61 டேஸ் கொடுத்துருந்தாங்க. நமக்கு இந்த மாதிரி கொஷினுக்குலாம் வாரத்துக்கு எத்தனை நாள்னு உங்களுக்கு தெரியும்ல. வாரத்துக்கு நமக்கு டோட்டலாக 7 டேஸ். அதாவது ஒரு வாரத்துக்கு டோட்டலாக நமக்கு 7 நாள் இருக்கும். இப்போ இந்த 61 நாளை நம்ம கொடுத்துருக்க மாதிரி 61 டிவைடட் பை 7 போட்டுக்கோங்க. எந்த கொஷின் கொடுத்தாலும் டிவைடட் பை 7 தான். 7 டிவைட் பண்ணிங்கன்னா 8 7 56, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 56 போச்சுன்னா மீதி 5 இருக்கும். இந்த பேலன்ஸ் மீதி என்ன வருதோ அதுதான் நமக்கு ஆன்சரில் கொடுக்க போகுது. ஸோ மீதியை மட்டும் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு ஈவு தேவை கிடையாது. இப்போ கிவன் எடுத்து எழுதுங்க. கிவனில் இன்று திங்கட்கிழமைன்னு கொடுத்துருந்தாங்களா, திங்கட்கிழமை ப்ளஸ் இப்போ நமக்கு கிடச்ச இந்த மீதி, இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். கிடச்ச மீதி எவ்வளவு? ப்ளஸ் 5 நாள். அப்போ திங்கள் ப்ளஸ் 5 நாள் நமக்கு என்ன வரும்? சனிக்கிழமை. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் சனிக்கிழமை. இந்த மாதிரி ஈஸியான சம்ஸாக இருக்கிறதுனால நிறைய பேர் சொல்லுவீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இது ரொம்ப ஈஸியான சம்னு. இது பேசிக் இதெல்லாம் தெரியாதவங்களும் நம்மளோட வீடியோஸ் பார்ப்பாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களும் பார்ப்பாங்க. ஸோ பேசிக் அவங்களுக்கும் தெரியட்டும். இது சின்ன சம்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 3 வீடியோஸ் சின்ன சம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் மொத்தமாக எத்தனை ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா, கிவனை மட்டும் தான் எடுத்து எழுதணும். கிவனில் கொடுத்துருந்த 61 டிவைடட் பை 7, கிடைச்ச மீதியை நமக்கு கிவனில் கொடுத்துருந்த திங்கட்கிழமை கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். இவ்வளோ தான். மொத்தமே 2வது ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இதை மாதிரி சம்மெல்லாம் பார்த்தோன்னே அடுத்த சம்க்கு போயிடாதீங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிவனை மட்டும் எழுதினீங்கனாலே ஆன்சர் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்மை பொறுத்தளவுக்கு, இன்று புதன்கிழமை, இன்றிலிருந்து 50வது நாள் என்ன கிழமை? அதே கொஷின் தான் இன்னொரு கொஷின் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர் வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஷினை நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆன்சர் செஞ்சு காமிக்கிறேன். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு
கிவன் படி நமக்கு கொஷினில் இன்று புதன்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. இன்றிலிருந்து புதன்கிழமையிலேருந்து நமக்கு 50வது நாள் கழித்து எந்த நாள் கேட்டிருந்தாங்களா. ஸோ இந்த புதன்கிழமைக்கு அப்புறம் 50வது நாளுக்கு அடுத்து அந்த 50வது நாள் எழுதிக்கோங்க. 50/7 ஒரு வாரத்துக்கான 7 நாள் இருக்குல்ல, அதால் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 7 49, மீதி நமக்கு வந்து 1 கிடைக்கும். இந்த மீதி தான் நமக்கு ஆன்சர் தரப்போகுது. ஸோ புதன்கிழமை கூட நமக்கு கிடைக்கிற மீதி ஆட் பண்ணிக்கோங்க. புதன்கிழமை +1 வியாழக்கிழமை. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வியாழன்கிழமை. இவ்வளோ தான் இந்த கொஷின். இந்த கொஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினில் நமக்கு தெரியறதுக்காக நான் எக்ஸ்பிளைனாக சொல்லியிருப்பேன். இதில் நமக்கு ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துருச்சு. 50/7 கிடைச்ச மீதி, அந்த மீதியை கிவனில் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த புதன்கிழமை கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா வியாழக்கிழமை தான் அந்த ஆன்சர். இப்போ இன்னும் சில பேருக்கு டவுட் வரும். இப்போ மீதி எவ்வளோ வருதோ அதை ஆட் பண்ண சொல்லிட்டீங்க, அதை மாதிரி ஆட் பண்ணிடலாம். இப்போ மேபி மீதி வராமல் மீதி 0 வந்தது ஃபுல்லாக டிவைட் ஆகிட்டுனா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஷினில் வந்து மீதி வராத மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் வாசிச்சுக்கோங்க. இன்று புதன்கிழமை, இன்றிலிருந்து 35வது நாள் கழித்து என்ன கிழமையாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மீதி வராத மாதிரி சம். மீதி வராத மாதிரி சம்னா ஒன்றும் கிடையாது. கொடுத்துருக்க அந்த நாள் இருக்குல்ல, 35வது நாள் கழித்துன்னு கொடுத்துருக்காங்களே, அந்த எந்த நாள் கொடுத்துருக்காங்களோ அந்த நாள் 7ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிரும். அப்போனா மட்டும்தான் மீதி வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் கொஷினை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ கொஷினை நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் வந்து எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ தேர்ட் கொஷின் கிவன் எடுத்து எழுதுங்க. இன்று புதன்கிழமைன்னு கொடுத்துருந்தாங்களா. ஸோ எப்போவுமே கிவனை எடுத்து எழுதினா தான் வந்து மேக்ஸ் செய்ய முடியும். ஸோ புதன்கிழமை எடுத்து எழுதிருங்க. புதன்கிழமைக்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் செய்வோம். எந்த நாள் கொடுத்துருந்தாலும் அதை 7ஆல் டிவைட் பண்ணுவோம். 7ஆல் ஏன் டிவைட் பண்ணுறோன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். ஸோ 35 நாள் கழித்துன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ 35/7 நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போடுங்க. 35/7 போட்டிங்கன்னா 35/7 ஐஏலா 35, ஃபுல்லாகவே 35 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து மீதி 0 தான் கிடைக்கும். இப்போ மீதி 0 கிடச்சிதுன்னா நமக்கு கிவனில் என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னு கொஷினை வாசிங்க. இன்று புதன்கிழமைன்னு கொடுத்துருந்தாங்களா. ஸோ மீதி 0 கிடச்சிதுன்னா என்ன கிழமை கிவனில் கொடுத்துருக்காங்களோ அதே கிழமை தான் அடுத்தும் வரப்போகுது. 35 நாள் கழித்து நமக்கு வந்து அதே புதன்கிழமை தான் வரும். ஸோ இதுதான் வந்து 0 கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணணும்னு டவுட்டாக இருக்கவங்களுக்கு இதுதான் ஆன்சர். நம்ம எந்த கிழமை கொடுத்துருக்காங்களோ அதுக்கான அதே 0 வந்துச்சுன்னா அதே கிழமை தான் ரிட்டன் நமக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த 3 கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபோர்த்து கொஷின் பார்க்கலாம். ஃபோர்த்து கொஷின் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை என்றால் நேற்றைய முன்தினம் என்ன கிழமையாக இருக்கும். இந்த மாதிரி நாளை மறுநாள், இன்னைக்கு மறுநாள் இப்படிலாம் கேட்டாலே நிறைய பேர் வந்து செய்ய மாட்டீங்க. இது ஒன்றுமே இல்லை. கொடுத்துருக்க கொஷினை கிவனை எடுத்து எழுதுனா எப்படி ஆன்சர் வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ கொடுத்துருக்க மாதிரி கொஷினை நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஷினை எடுத்துகிட்டு ஆன்சர் மட்டும் செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த ஃபோர்த்து கொஷினுக்கான கிவன் படி நாளை மறுநாள் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. நாளை மறுநாள் நமக்கு செவ்வாய்க்கிழமை என்றால் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுலேருந்து அதை மட்டும் எடுத்து எழுதிருங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா கொஞ்சம் இடம் விட்டு கொஞ்சம் கீழே தள்ளி இன்றுன்னு எழுதிருங்க. அப்போ இன்று எழுதினா தான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இன்று எழுதிட்டு இன்றுக்கு அடுத்த நாள் என்னவாக இருக்கும், நாளை இருக்கும். இன்றுக்கு அடுத்து நாளை, நாளைக்கு அடுத்து நாளை மறுநாள் இருக்கும். ஸோ இதை வரிசை ஆர்டராக எழுதிருங்க. நாளை. இப்போ இந்த 3 எழுதினதுக்கப்புறம் கொஷினில் ஏதாவது கிவன்லையும் நம்ம இப்போ எழுதியிருக்க ஆன்சர்லையும் ஏதாவது ஒன்று போல் இருக்கான்னு பாருங்கள். நாளை மறுநாள் நம்ம ஒன்று எழுதியிருக்கோமா, கிவன்லேயே அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளை மறுநாள் செவ்வாய். இந்த நாளை மறுநாளுக்கு நேராக செவ்வாய் எழுதிருங்க. செவ்வாய்க்கு ப்ரீவியஸாக முந்தின நாள் என்ன இருக்கும், திங்கள். அதுக்கு முந்தின நாள் என்ன இருக்கும், ஞாயிறு. ஸோ இதை வரிசை எழுதிட்டாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. எப்போவுமே இன்றை கண்டுபிடிச்சிருங்க. இன்றை கண்டுபிடிச்சாலே ரொம்ப ஈஸி. இன்றுக்கு முந்தின நாள் என்னது, நேற்று. அதுக்கு முந்தின நாள் வந்து நேற்று முந்தைய தினம். இப்போ நமக்கு கொஷின் படி நேற்று முந்தைய தினம் என்னன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதையே எழுதுங்க. ஞாயிறுக்கு முந்தின நாள் சனி, சனிக்கு முந்தின நாள் வெள்ளி. ஸோ அவங்க கேட்டிருந்த மாதிரி நேற்றைய முந்தைய தினம் வெள்ளின்னு கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து நான் சொல்லிக் கொடுக்கறதுனால இத்தனை ஸ்டெப் மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்கேன். நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்று எழுதிக்கோங்க. இன்றுக்கு அப்புறம் நாளை, நாளைக்கு அப்புறம் நாளை மறுநாள், அதுக்கு முந்தி வந்து நேற்று, நேற்றுக்கு முன்னாடி நேற்று முன்தினம். இது எழுதிட்டிங்கன்னா அவங்க கேட்டிருக்க ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். நேற்றைய முன்தினம் என்னைக்குன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நேற்றைய முன்தினம் வெள்ளிக்கிழமைன்றது நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷினுமே வந்து ப்ரீவியஸ் கொஷின் மாதிரி தான். நாளை மறுநாள் திங்கட்கிழமை என்றால் நேற்றைய முன்தினம் என்ன கிழமையாக இருக்கும். இது வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஆன்சர் வந்ததுன்னா பாருங்கள். அப்படி ஆன்சர் வரலனாலும் பரவாயில்ல, வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிருங்க. கிவன் படி நாளை மறுநாள் என்ன டேட் கொடுத்துருக்கோங்களோ அதை கரெக்டாக எழுதிக்கோங்க. இந்த கிவன் எழுதுறதுலேருந்து தான் நம்ம ஆன்சரே எடுக்க போகிறோம். ஸோ கிவன் ரொம்ப கரெக்டாக எழுதிக்கோங்க. நாளை மறுநாள் திங்கட்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க.
அண்ட் வந்து நேற்றைய முன்தினம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொஸ்டினாலே ஃபஸ்ட் என்ன எழுதுவோம், இன்று எழுதுவோம். இன்று, நாளை, நாளை மறுநாள். இதை கரெக்டாக ஆர்டர் படி எப்போ மாதிரி எழுதிக்கோங்க. இன்று, நாளை, நாளை மறுநாள். அதுக்கு முன்னாடி என்ன எழுதலாம், நேற்று, நேற்றைய முன்தினம். இதையும் வந்து கரெக்டாக கிவனாக ஆர்டர் படி நீங்கள் எழுதிட்டீங்கனாங்களே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இதில் ஏதாவது கொஷின்லேருந்து கிவனில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இப்போ கொஷின் கிவன் படி நாளை மறுநாள் திங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எழுதியிருக்க ஆன்சரில் நாளை மறுநாள் எங்காவது இருக்கான்னு பாருங்கள். இப்போ நாளை மறுநாள் அல்லது நாளை அடுத்த நாள் ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி எழுதிக்கோங்க. இப்போ நாளை மறுநாள் நமக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க. நாளை மறுநாள் வந்து திங்கட்கிழமை. அப்போ அதுக்கு ப்ரீவியஸ் டே முந்தின நாள் என்னவாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு முந்தின நாள் வந்து சனிக்கிழமை. அதுக்கு முந்தி வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கும். அதுக்கு முந்தி வியாழக்கிழமையாக இருக்கும். ஸோ நமக்கு கேட்டபடி நேற்று முன்தினத்துக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. நேற்று முன்தினம் அப்போ என்ன கிழமை, வியாழக்கிழமை. ஸோ இதுக்கான ஆன்சர் வியாழன்கிழமை. நமக்கு வந்து இதுக்கான ஆன்சருமே கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக என்ன செக் பண்ணிக்கோங்க, நம்ம ஆன்சர் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று செக் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸாம் படி நீங்கள் கொஷின் ப்ராப்பராக மேக்ஸ் படி செஞ்சிட்டீங்க. இன்னொன்று மேன்மேட் மிஸ்டேக்னு ஒன்று செய்வாங்க. அதாவது எழுதும்போது இப்போ கீழேருந்து நம்ம எழுதுனோமா, திங்கள், ஞாயிறு, சனி, வெள்ளி, வியாழன்னு அதை எழுதும்போது சில பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இப்போ திங்களுக்கு நாளை மறுநாள் திங்கள்னு லாஸ்ட் டேட் இருந்தது, அதுக்கு முந்தின நாள் செவ்வாய்க்கிழமைன்னு எழுதிடுவாங்க. பட் நமக்கு அதுக்கு ப்ரீவியஸ் டேஸ் எழுதும்போது நல்லா நீட்டாக நமக்கு ரீகால் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் மேலேருந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இப்படி வரிசையாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. நம்ம மேன்மேட் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் வந்து ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேர் செய்கிறது தான். எக்ஸாம்ஸ் கரெக்டாக சம் செஞ்சுருவாங்க, ஸ்டெப்ஸும் கொண்டு வந்துருவாங்க. பட் மேன்மேட் மிஸ்டேக்னால 1 மார்க் மைனஸில் நமக்கு போயிடும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 கொஷின் சொல்லியிருக்கேன். இதுவே வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஷார்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியுமோ ஷார்ட்டாக சொல்லிக் கொடுத்து வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து முடிக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து லென்த் வீடியோ வந்து எதுக்கு இவ்வளோ லென்த்தாக போடுறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இது வந்து புரியாதவங்களுக்கும் இப்போ வந்து பேசிக்லேருந்து கற்றுக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா ஒரு தடவை நீங்கள் வந்து எக்ஸாம் மாதிரி செஞ்சு மட்டும் பார்த்துருங்க, அதுவே போதும். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து உளவியல் அதாவது ரீசனிங் அண்ட் மேக்ஸ் மட்டும் வராது, மென்டல் எபிலிட்டி மட்டும் வராதுன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி சின்ன சின்ன சம்ஸில் 1 ஸ்டெப்பில் செய்கிற சம்ஸில் எப்படி மார்க் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அல்லது இதை மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சம்ஸை வந்து சின்னதாக ஷார்ட்கட்டாக செய்யணும்னா நீங்கள் அதுவுமே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்குமே வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.